ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாள், கர்த்தருடைய நாள். அவர் உயிர்த்தெழுந்த நாள் இது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு சென்று என் தேவன் உயிரோடு இருக்கிறவர் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள, ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்க தேவன் ஏற்படுத்தின, நியமித்த, உண்டாக்கின நாள் இது. வாங்க ஆலயத்துக்கு செல்லுவோம், ஒரு சிறிய தியானத்தை செய்வோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர், இன்றைக்கும் எங்களோடு பேசும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகணுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு போவது அவ்வளவு முக்கியமா? அது கூட பாவமாகுமா என்பது போல சிலர், எங்களால போக முடியல, நேரம் கிடைக்கல, வேலைகள் இருக்கு என்ற அநேக சாக்குகளை சொல்வது இந்த காலத்துல ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவங்க என்பவங்க கூட குறைந்து விடுகிறதை பார்க்கிறோம். முக்கியமா இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த ஆலயங்கள் இல்லாத நேரத்தில் பழகிவிட்டாங்க வீட்டிலே லைவ் பார்த்து. என்னங்க, இன்னும் அதற்கு பின்பு கூட வாய்ப்புகள் இருக்கிற போதும் தேவ சமூகத்துக்கு போக ஆசை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு. 10 கட்டளைகளில் அது என்னன்னு தெரியுமா? என்னை என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு சொரூபத்தை அகிலும் உனக்கு நீ உண்டாக்கி வணங்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உன்னுடைய பிறனின் மேலே பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் பிறனுடையது எதையுமே நீ ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுடையதை இச்சிக்க கூடாது, வேறு எந்த சொரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்கி அதற்கு வணங்கக்கூடாது, நானே உன் தேவனாக, உன்னுடைய ஒரே தேவனாய் உன் இதயத்தில் ராஜாவாக என்னை பிரதிஷ்டை செய் என்று முக்கியமான கட்டளைகளோடு கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்று ஒரு கட்டளையாக கொடுத்தாரு. இது எவ்வளவு முக்கியமானதோ இதை வைத்தே நம்ம அறியலாம். சரி, உங்கள சிலர் ஓய்வு நாள் என்றால் சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்று இன்னும் சிலர் வாதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க யூதர்களா கிறிஸ்தவங்களா? யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின்படியாக. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த பிறகு ஆதி சபை ஒவ்வொரு ஞாயிறும் கூடி தேவனை ஆராதித்தார்கள், அப்பம் பிட்டார்கள் என்று நாம சபையின் வரலாறுலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்பொழுதிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடக்கிறது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு லீவ் கிடைக்கும் என்று சில அரப் கண்ட்ரீஸ்ல, வெளிநாடுகள் இருக்கிறவங்க, பல பகுதிகளில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லாம ஃப்ரைடே ஹாலிடே இருப்பதனால எவ்ரி ஃப்ரைடே செய்கிறாங்க. அது வேற விஷயம். வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு இஷ்டமான நாள்னு கிடையாது, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின நாள். தேவனுக்காக விசேஷப்படுத்தணும், தேவனுடைய வேலையை செய்யணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். பாருங்க, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்க, எடுத்துக்கொண்டீங்களா? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளுக்கு மிச்சம் வைக்க கூடாது. 6 நாளும் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். 7வது நாளுக்கு வர வேண்டிய பலனையும் ஆண்டவரே கொடுப்பார். 6 நாளும் நீ கஷ்டப்பட்டு உன் வேலைகளை எல்லாம் செய்ய கடவாய். அநேகர் அந்த வேலையை வாய்தா போட்டு போட்டு நாளைக்கு செய்வோம் என்று ஞாயிற்றுக்கிழமையும் வேலை என்று சொல்லுவாங்க. பட் சனிக்கிழமைக்குள் நாம அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும்.
இந்த வாரத்தின் வேலையை இந்த வாரம் முடிக்கணும். சொல்ல போனா அந்தந்த நாளின் வேலையை அந்தந்த நாளே முடிக்கணும். ஒருவேளை தவறுதலாக உங்களுடைய தடைகளினாலே இன்றைக்கு செய்ய வேண்டியது இருந்தா நாளைக்கு செய்யணும், அவ்வளவுதான். தவிர அதை வாய்தா போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து வைத்து வேலைகள் இருக்குன்னு ஆண்டவர் சமூகத்தை தூரம் செய்யக்கூடாது. பார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அதை அவளிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட முடியாது. தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று நம்பினால் அவர் சமூகத்தை விட்டுட்டு வேலைக்கு போக மாட்டீங்க. தேவை என்றால் வேலைகளை விட்டு அவர் சமூகத்தை தெரிந்து கொள்வீங்க. எப்பொழுதுமே முதலில் என் நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்ப எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்றார். கர்த்தருடைய நாளுக்கு நம் வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அநேகர் சகோதரிகள் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, என்னன்னா சமைக்கணும் என்பாங்க. சிலர் பிரதர்ஸ் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, ஹஸ்பண்ட் சபைக்கு வரமாட்டாங்க. என்னவென்றால் எனக்கு வேலை இருக்கு என்பாங்க. வீட்டு சாமான்கள் வாங்கணும், இன்றைக்கு வீட்டுக்கு தேவையானவைகளை நான் வாங்கி வர போகிறேன். பாருங்க, வீட்டுக்கு ஒருவர் அல்ல ஆலயத்துக்கு போக வேண்டியவங்க, வீட்டில் இருக்கிற அனைவரும் தேவ சமூகத்துக்கு போகணும். என்னங்க உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொண்டு வரலன்னா பரீட்சை இருக்குங்க படிக்கிறாங்க என்று பதில் சொல்லுவாங்க விசுவாசிகள் எனும் பெற்றோர்களே. பரீட்சைகள் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? ஞானத்தில் குறைவு இருந்தால் அவரை கேட்க சொன்னார் இல்லையா? நீ கர்த்தருடைய நாளில் கூட படித்துக் கொண்டு உட்காருவதை விட ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து அவருடைய ஞானத்தை கேட்டால் உங்க பிள்ளைங்க ஒரு முறை படிச்சாலும் தலையாக வைப்பேன் வாளாக அல்ல என்றாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன் என்றார். பிள்ளைங்க சேட்டை செய்றாங்கன்னு கூட்டிட்டு வரலங்க என்று சொல்லுவாங்க. அவங்க சேட்டை பண்ணாதபடி பார்த்து கொள்வதும் அங்கே தேவ பிரசன்னத்தை பிள்ளைகள் உணரும்படி செய்வதும் நம்முடைய கடமைங்க. நம்முடைய வீடுகளில் நாம கற்றுக் கொடுப்பதை விட ஒரு நாள்ல அவங்க சண்டே கிளாஸ்ல கற்றுக்கொண்டது அவங்க வாழ்க்கையில ஒரு முத்திரையாக நின்று விடும். அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சமூகத்தில் இருப்பதே பெரிய பாக்கியங்க. பிள்ளைகளோடும் எல்லாரோடும் தேவ சமூகத்துக்கு வரணும். வீட்டை பூட்டி வீட்டில் இருக்கிற எல்லாரோடும் எத்தனை பேர் ஆலயத்துக்கு நீங்க போகிறீங்க? அப்படி செய்து பாருங்க, உங்க வீட்டுல எவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்று. வியாதிகள் இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது, அனாவசியமான சண்டை இருக்காது, அனாவசியமான பிரச்சனை இருக்காது. தேவனுடைய பிரசன்னத்தை உங்க வீடுகளிலே உங்க இருதயத்தில் நீங்க அனுபவிக்க முடியும். நீங்கள் எல்லாரும் உங்க வேலைக்காரர் கூட வாரத்துக்கு ஒரு முறை லீவ் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் வேலை செய்யறவங்களுக்கு கூட ஓய்வு கொடுங்க, அடுத்த நாள் நல்லா வேலை செய்வாங்கல்ல. இந்த கர்த்தருடைய நாளில் அவங்களையும் ஆலயத்துக்கு போக விடுங்க, அவங்க கூட தேவனுடைய சமூகத்துக்கு போக செய்யுங்க. அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு நம்ம போனா தேவன் சொல்லுகிறார் அது எனக்கு பிரியமானது அல்ல. அப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கட்டும், அப்படிப்பட்ட பக்தியா இருக்கட்டும், அப்படிப்பட்ட உபவாசமா இருக்கட்டும், அதில் எனக்கு பிரியமில்லை என்று ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தருடைய நாள் அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கர்த்தருடைய நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற வார்த்தைக்கு எவ்வளவுனா அர்த்தம் சொல்லலாங்க. You will be restored. You will receive the double portion of the Spirit of God. தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது நீங்க புதிதாகப்படுகிறீங்க. நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுகிறீங்க. உங்கள் மேல அவருடைய கிருபை இருக்கும். ஆகவே நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதங்களை பெறுகிற நாள் அது. சிலர் சேலரி வருகிற நாள்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. 1 மாத சம்பளம் இல்லைங்க, உங்க வாழ்க்கைக்கு அவசியமான ஆசீர்வாதங்களை வருமானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு.
கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று அவருடைய ஆசீர்வாதங்களை சேர்த்துக் கொள்கிற நாள் கர்த்தருடைய நாள். வேண்டாமா? அலட்சியம் செய்வீங்களா? என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களை நிரப்புவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களை புதிதாக்குவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அது ஆசீர்வாதமான நாள், அது பரிசுத்தமான நாள், பரிசுத்தமாக்கின நாள், பரிசுத்தப்படுகிற நாள். அது ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்ம சரீரத்துக்கும் ஆத்மாக்கும் உண்டான ஒவ்வொரு அழுக்கு நின்று தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்துக்கு சென்று பாடும்பொழுது நமக்குள்ள இருக்கிற அழுத்தங்கள், பயங்கள், அந்த பதட்டம், அந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், அழுத்தங்கள், இது எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. சொல்ல போனால் உங்களுக்கு இருக்கிற பிபி, சுகரு, வேற என்னென்னங்க, இன்றைக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள், உடல்நல குறைவுகளோடு காமனா எவ்ரிடே சஃபர் ஆகிறவங்க இந்த அசிடிட்டி ப்ராப்ளமால, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமால, எத்தனையோ விதத்துல மனதுக்கு நிம்மதி இல்லாததுனால, அழுத்தங்கள், வாழ்க்கையில் அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு பலவித வியாதிகள், உடல்நல குறைவுகள் வருகிறது. தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது அவர் சமூகத்துல we will be relaxed. அவர் சமூகத்துல நம்ம புதிதாக்கப்படுகிறோம். இது நம்முடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் சொன்னார். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 7வது நாள், வாரத்தின் கடைசி நாள் அல்லது வாரத்தின் முதலாம் நாள் என் சமூகத்தில் வந்து தொடங்கினால் மற்ற 6 நாள்களும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வேலைகளிலே ஆசீர்வாதம், உன்னுடைய தீர்மானங்களிலே ஆசீர்வாதம், உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வாய்க்க செய்வார். ஆமாங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நாம இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம், நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சுத்திகரிக்கப்படுகிறீங்க. ஒரு முறை பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்த கடவோம். தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குது. தேவனுடைய சமூகத்தில் நாம புதிதாக்கப்படுகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, தேவனுடைய சமூகத்திலே இருங்க. அவருடைய பிரசன்னத்தில் செலவிட்ட ஒவ்வொரு நொடியும் எவ்வளவோ நன்மையானதுங்க, எவ்வளவோ விலையேற பெற்றது, எவ்வளவோ நன்மைகளை செய்கிறது, எவ்வளவோ ஆசீர்வாதமானது. 6 நாளும் வேலை செய்து கொள்ளுங்க. 6 நாள், ஒரு நாள் தான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த நாள்ல ஆண்டவரை கனப்படுத்துங்க. இந்த நாளும் வேலைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு கூட உலக சம்பந்தப்பட்ட காரியங்களை இணைந்து, இந்த நாள்ல கூட உங்க சொந்த காரியங்களை உங்களுக்கு இஷ்டமானதையும் செய்து, தேவன் பரிசுத்தமாக்கி கொடுத்த, தேவன் விசேஷப்படுத்தி கொடுத்த, இது தேவன் நமக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார், அவரை சந்திக்க, அவருடைய முகத்தை நம்ம பார்க்கும்படியாக, அவர் சமூகத்தில் காத்திருக்க, அவருக்கு முன்பு காணப்படுவதற்கு, அவருக்கு முன்பு நம்மை நாம வெளிப்படுத்துவதற்கு தேவன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று, உறவாட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அதனால தேவ பிள்ளையே, விசுவாசிகளே, ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொல்லுகிறவங்களே, கண்டிப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. வசனத்தை உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள், வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்கள், வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகள்ல இருந்து விடுதலை பெறும்படி தேவனுடைய சமூகத்திலே உங்களை நீங்க அர்ப்பித்துக் கொள்ளுங்க. ஜெபிப்போமா. பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, கர்த்தருடைய நாள் கனமுள்ள நாள் என்று, நீர் ஏற்படுத்தின நாள் என்று நாங்கள் அதை கனம் பண்ணி ஆசிரிப்பதற்கு, எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி ஆண்டவரின் சமூகத்திற்காய் ஓடுவதற்கு, உம்முடைய சமூகத்தில் எங்கள் கண்கள் காணாத, காதுகளுக்கு கேட்காத, இதயத்தில் தோன்றாத ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எவ்வளவோ ஆயத்தமாக இருக்கிறது என்று உணர்ந்து அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, நாள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பத்தோடு
ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கும் சுவிசேஷம் அறியாதவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு பெறும்படியாக உதவி செய்யும்படிக்கு ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆசீர்வதிங்க. இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப உதவிகளுக்கும் பாரங்களுக்கும் நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்க மெசேஜஸ் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. கல்வரி சர்ச்ல நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. முதல்ல நீங்க உங்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, பின்பு வந்து கூட நீங்க இதை பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்கள் அனுதின தியான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.